ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இது ஒரு லாங் வீடியோங்க. ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போன வீடியோ தான் இது. ஸோ ரிட்டன் வர வரைக்கும் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹைவே வந்து ரீச் பண்ணும்போது ஒரு 10:15 இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. போகிற வழியிலேயே வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா 10:30 ஆகிடுச்சு அப்படின்றனால ரொம்பவே பசியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியிலே ஒரு டோல்கேட் கிட்டேயே நிப்பாட்டி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் எல்லாமே. வீட்டிலேருந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம கடையிலே வந்து ரொம்ப வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றனால நான் ஃப்ரைடே நைட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் முழிச்சு இருக்கவே முடியலைங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். என்னால் முழிச்சிருந்த வரைக்கும் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்னிங் வந்து ஒரு 3:30 to 4 இருக்குங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு நாங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு டீ ஷாப்பில் வந்துட்டு நிப்பாட்டிட்டோம். அப்பா, அம்மா, நான் அப்புறம் என் பெரிய பையன் எல்லோரும் வந்து வெளியே அந்த ஷாப்லேயே தான் இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் குட்டி பையனும் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 6:30க்கு அப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். என்னோடய மாமா பொண்ணு வீட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மார்னிங் வந்து என் பையன் பயங்கரமாக விளையாடிட்டே இருந்தான். ஸோ அங்கே எல்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வண்டலூர் ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. வண்டலூர் ஜூ போகலாம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கேருந்து சென்னைக்கு வந்து கிளம்புனோம். ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் வந்து சேர்த்து அட்டன் பண்ணிவிட்டு இதுவும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபரூசி ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வண்டலூர் எல்லாமே கொஞ்சம் நியர்பை அப்படின்றனால அங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அகைன் வண்டலூருக்குள்ளே போனோம். எங்கள் மாமா பொண்ணு வீடு பார்த்திங்க அப்படின்னா பெருங்களத்தூரில் தான் இருக்குது. ஸோ நியர்பை எல்லாமே இருக்குது அப்படின்றனால நாங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரான் பிரியாணி நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மைல்டான டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூரில் வந்து கிளம்பிட்டோம் வண்டலூருக்கு. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்களா, ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பை தான் நமக்கு வந்து வண்டலூர் இருக்குது அப்படின்றனால நம்ம அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து சாட்டர்டே தான். ஸோ சாட்டர்டேவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. பர் அடல்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வெளியவே கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாங்க. இன்சைட் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து சஃபாரியும் புக் பண்ணல. ஸோ சஃபாரி புக் பண்ணுறதா இருந்தால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா நம்ம வந்து நடந்தே போயிடலாம். அப்போ தான் பேசிகிட்டே நடந்து போகிறதுக்கும் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்தே தான் போயிட்டுருந்தோம். என்னோடய குட்டி பையனுக்கு தாங்க ஆக்சுவலாக அவனுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக இந்த வண்டலூர் வந்து போகணுன்னு பிளான் பண்ணது. எல்லா மிருகங்களையும் பார்க்கணும் அப்படின்றது என் பையனுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து குரங்குகள் தான் வச்சுருந்தாங்க. கருங்குரங்கு, அதுக்கு ஃபுல்லாகவே கருங்குரங்கு, அதுக்கப்புறம் முகத்தில் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கருங்குரங்கு, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குரங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சிம்பான்சி, இந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குட்டி குரங்கு பாருங்களேன் எப்படி வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. குரங்கு சேட்டை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சும்மா இல்லைங்க, அது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக அது விளையாடிட்டு இருந்துச்சு.
சும்மா இல்லாமல் அந்த பெரிய குரங்கையும் வந்துட்டு வம்பிழுத்துட்டு அது பிடிச்சி நல்லா தொங்கிட்டு பயங்கரமாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதையே வந்து ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேயே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அடுத்தடுத்து மிருகங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அது வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு, அந்த குட்டியும் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு. என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மயில், அது வந்து வெள்ளை மயில். இந்த பக்கம் பார்த்துட்டே இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து நல்லா தோகை விரித்து ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து அந்த கம்பிங்களுக்கு நடுவில் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்து தான் எடுத்தேன். பட் என்னால் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் கூட்டங்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகங்க. ஸோ நான் வந்து பந்திப்பூர் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மான்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அது அங்கங்கே வந்து இருந்துச்சு, சும்மாவே ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மயில் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு மயில் வந்து நார்மலாக 2 மயில், ஒரு பெண் மயில் ஆண் மயில் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த மயிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தோகை அதிகமாக இருக்கிறது, கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை கலர், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லலாம் இருக்குதுங்க மயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கிளி, அதிலே வந்து ரெட்டு, ப்ளூ, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை கோழி, அது வந்து வெள்ளி கோழின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கோழிகள்ங்க, நிறைய பறவைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கோழியில் நிறைய வெரைட்டி, கிளிகளில் நிறைய வெரைட்டி. இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு இந்த ப்ளூ அண்ட் எல்லோ அந்த பஞ்சவர்ண கிளி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்து ரொம்ப பக்கமாக வந்துச்சு. ஸோ எல்லா பசங்கள்லாம் வந்து அதை தொட்டு பார்க்குறதுக்கு போனாங்க. அது ஏதோ சாப்பிட கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அது நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் போயிட்டு நாங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈமு கோழி மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 இந்த நாரையிலே வந்து இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் நாரை நின்றுட்டு இருந்துச்சு. அதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாரையிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, வெள்ளை கலரு, கருப்பு கலர், அந்த மாதிரி நல்ல கலர்ஸ்லேயே இருந்துச்சு. இது ஒரு நாரை இருந்துச்சு, தாடை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற நாரை இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈமு கோழி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே இருந்துச்சு நிறையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெருப்பு கோழி, அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் வந்து இது ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கவர் பண்ணலாம். பட் வந்துட்டு நம்ம டைமிங் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நாங்கள் வந்து போனதே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போனோம். ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய மான் கூட்டங்கள் பார்த்தோம். இது வந்து ஊட்டியில் பார்த்துருக்கோம் இல்லையா, பைசன், அது வந்து இந்தியன் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நீர் நாய் வந்துக்கு மீன் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நல்லா அது கடித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வந்தோங்க. பட் இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஸ்மெல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வந்து மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடமான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸ் மானெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பேர் வந்து வங்க புலின்னு போட்டிருந்தாங்க. ஒரு புலி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புலி வந்து உள்ளேருந்து வெளியே வந்துச்சு, வந்து தூரமாக நடந்து போயிட்டு திருப்பி அதுவும் உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ 2 புலி இருந்துச்சு, 2யுமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலி பார்த்ததுலேருந்து பக்கத்துலேயே வந்து புலியோட வெரைட்டிஸ், அது வந்து என்னென்ன டைப் ஆஃப் புலியெல்லாம் இருக்குது அப்படின்றது 9 டைப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா சிங்கம் வச்சுருந்தாங்க. ஸோ சிங்கம் வந்து பெண் சிங்கம் தான் படுத்துருந்துச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்தோம். ஆண் சிங்கம் எங்களால் பார்க்க முடியல. இது மட்டும் பார்த்துட்டு அகைன் அங்கேருந்து வந்து வெளியே வந்துட்டோம், கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மான் வந்து சும்மா வெளியவே விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து டீ ஷாப் இதெல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து சும்மா அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட டஸ்டெல்லாம் வந்து அது சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு, விளையாடிட்டு இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த கொம்பெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே அதை டச் பண்ணி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சும்மா நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மிருகங்கள், அதுக்கப்புறம் பறவைகள், அதோட இனங்கள் எல்லாமே வந்து அதில் போட்டிருந்தாங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி, ஹைனா எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலரில் கழுதை பார்த்தோங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து ஒரு பிளேஸ்க்கும் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கால் வலி இருந்தனால அவங்களால நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி பார்த்திங்கன்னா ஒரு 2 கரடி இருந்துச்சு. ஸோ அது விளையாடுற இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அது அந்த ரவுண்ட்லலாம் ஏறி விளையாடுறது எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லைங்க, ரொம்ப முன்னாடி போயிருந்தேன் அப்படின்றனால எனக்கு இப்போதைக்கு ஞாபகமே இல்லை. ஒரு 8 to 9 இயர்ஸ் இருக்கோங்க நான் இங்கே போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓநாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வெரைட்டிஸ் இருந்துச்சு. சின்ன குள்ளநரி இருந்துச்சு, ஓநாய் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஹைனா. லியோ படத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைனா வந்து இங்கே நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை பார்த்துட்ருந்தோங்க. சிறுத்தை வந்து 2 இருந்துச்சு. ஒன்று வந்து அப்படியே அந்த கட்டை மேலே படுத்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே அழகாக கொடுத்துட்டு எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து பக்கத்தில் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டீ, காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோங்க. பயங்கரமாக டயர்டாயிருச்சு. ஏன்னா சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறனால காலெல்லாம் கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறவைகள், அதுக்கப்புறம் ஆமையோட நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நட்சத்திர ஆமை அந்த மாதிரிலாம் நிறைய ஆமைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலை இருந்துச்சு. முதலையோட வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. சதுப்பு நில முதலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய முதலை வந்து நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டோம். மஞ்சள் அனகோண்டா அந்த மாதிரி நிறைய பாம்பு வெரைட்டிஸே வந்து அதிகமாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருக்கிற வந்து நார்மலாக இந்தியாவில் இருக்கிற அனகோண்டா, அதுக்கப்புறம் மண்ணுளி பாம்பு, அதாவது ரெட் சாண்ட் மட் அந்த பாம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனகோண்டா டைப் ஆஃப் பாம்பு, அதாவது மலைப்பாம்பு இருக்குது இல்லையா, அது வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாரப்பாம்பு வச்சுருந்தாங்க. ஸோ பாம்பு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்க அந்த நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் நிறையா இருந்துச்சு. அந்தந்த ஹோல்லலாம் வந்து அது படுத்துருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாகவும் இருந்துச்சுங்க. நல்ல பெரிய பெரிய மலைப்பாம்புகள்லாம் அதிகமாகவே வச்சுருந்தாங்க அங்கே வந்து. அதோட உள்ளே வந்து அதோட அந்த ஹோலில் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கூர்ந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா தாங்க அதெல்லாம் தெரியுது. பச்சை பாம்பு, அதுக்கப்புறம் அனகோண்டா பாம்பே வந்து மஞ்சள் நிறம் அனகோண்டான்னு சொல்லிட்டு அது நிறையவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் மலைப்பாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த கூண்டு மாதிரி இருக்கிறதுக்கு மேலே படுத்துருந்துச்சு. அது சடனாக என்ன பண்ணுச்சுன்னா தலையை தூக்கிட்டு கீழே இறங்கி அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து இந்திய மலைப்பாம்புன்னு போட்டிருந்தாங்க. அது அப்படியே பார்த்திங்கன்னா கிளாஸை பார்த்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து நின்று வந்து அதை தான் பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா அப்படியே வந்து இந்த பக்கம் கிளாஸை பார்த்து அது வந்து நகர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, நிற்கவே இல்லை. அது பக்கத்தில் வரைக்குமே வந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே அந்த இடத்துல கூட்டம் எல்லாமே குமிஞ்சிட்டாங்க. அங்கே நின்று தான் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பாம்பெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உடும்பு, அதுக்கப்புறம் பச்சோந்தி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதலையோட வெரைட்டிஸ் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம நிறைய முதலைகள் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ஏறி போய் பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. என் பையன் வந்து நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ தூரமாக தான் இருந்துச்சு. 2 யானை இருக்கும், அதையும் வந்து பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மான் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு.
இந்த புலி சிங்கம் அதெல்லாம் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே மான் வந்து ரொம்பவே சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காண்டாமிருகம், அதுக்கப்புறம் நீர் யானை அதெல்லாம் இருந்துச்சு. நீர் யானை வந்து வீடியோவில் கரெக்டாக எங்களுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் காண்டாமிருகம் வந்து கொஞ்சம் நல்லாவே போஸ் கொடுக்குற மாதிரி நல்லாவே நின்றுட்டு இருந்தனால அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெருப்பு கோழியெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிராஃபி வந்துட்டு பார்த்திங்கன்னா இலை வந்து கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க ஒட்டகச்சிவிங்கி. ஸோ இதையும் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு போயிட்டோங்க. அகெயின் மறுநாள் காலையில் வந்து முகூர்த்தம் வந்து வடபழனி கோவிலில் அப்படின்றனால நாங்கள் வந்து காலையில் ஒரு 5:30-6 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்களத்தூர்லேருந்து வடபழனி ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். வடபழனி கோவிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹாலில் தாங்க மேரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ மேரேஜுக்கு வந்து அட்டன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ரிசப்ஷனுக்கு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சோம், 6:30 அந்த மாதிரி டைமிங்கிறனால. பட் டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது வடபழனி கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், வண்டி பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை. ஸோ போன உடனே பையன் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னனால கேக்கு அப்புறம் காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மேரேஜையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை மேரேஜும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கேன்டீனில் தான் வந்து கேட்ரிங்கில் தான் வந்து லன்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ டோக்கன் பேசிஸில் தான் எவ்வளோ பேர் நம்ம போயிருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நடந்து போயிட்டு கோவிலுக்குள்ளே போக முடியலங்க. ஸோ அன்றைக்கி வந்து சஷ்டி அப்படின்றதுனால அன்றைக்கி ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து சுற்றி நடந்து போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம், அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிஃபனும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இட்லி, பூரி, இடியாப்பம், பொங்கல், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு. அகைன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. சித்தி, பெரியம்மா, அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. 2 சித்தி அப்புறம் பெரியம்மா, அம்மா எல்லாருமே நாங்கள் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் தான், அங்கே வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நாங்கள் அங்கேருந்து வந்து நடந்தே போயிட்டோம். ஸோ இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா தண்டையார்பேட்டை மெட்ரோ அந்த பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்து நடந்தே போகலாம், போகிற வழியெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டே போகலாம், ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடந்தே வந்து போயிட்டுருந்தேன். எல்லாருமே ஆக்சுவலாக நாங்கள் வந்து 5 பேர் மட்டும் நடந்து போனோம். மீதி எல்லோரும் வந்துட்டு கார்லேயே போயிட்டாங்க. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போனோம். நிறைய கடைகள் வழியாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் நாங்கள் வந்து பைக்கில் இந்த ரோட்டில் வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த இடத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அமௌண்ட்டு கேட்டப்போ 250 சொன்னாங்க. அமௌண்ட்டு லெஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் திருப்பி நடந்து வந்துட்டோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துட்டே அப்படி வந்துட்டோம். ஸோ இந்த ரோடே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. சும்மா நடந்து போகிற மாதிரி தான் இடம்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் கூட நினச்சோம் ரொம்ப மாற்றிட்டாங்க, அந்த இடத்தையே வந்து சூப்பராக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு மண்டபம் வந்து ரீச் ஆகிட்டோம். மண்டபத்தில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. நைட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே போட்டிருந்தாங்க. பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. எங்களுக்கு வந்து வச்சதே எனக்கு நிறையா தான் வச்சாங்க. ஸோ நான் என்னால் சாப்பிட முடியல, பட் நிறையா நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி வந்து மைல்டான டேஸ்ட்டுங்க, ரொம்ப காரம் இல்லை, மைல்டான டேஸ்ட்டு, மைல்டான ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்லாம், குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே நல்லா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருந்துச்சு.
ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நைட்டு வந்து சும்மா வெளியே ரைட் மாதிரி போயிட்டு வரலாம், பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம், பசங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பீச் போகிறது ரொம்ப நமக்கு வந்து ரேர் இல்லையா? ஸோ அதனால் பீச் காமிச்சிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக தாங்க வெளியவே வந்தேன். ஸோ மெரினா பட்டினப்பாக்கம், அதுக்கப்புறம் கோவளம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோன்னா நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் முடித்த கையோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் கிளம்புனோம். போயிட்டு வந்துடலாம், மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு பசங்களுக்கும் காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். அதில் வந்து பட்டினப்பாக்கமில் வந்து மீனவன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் அதை வந்து நல்லாவே ஃபேமஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. 200லேருந்து 1000 வரைக்கும் வச்சுருந்தாங்க ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே. பட் எங்களுக்கு வந்து நான் மெயினாக போனதே வந்து ப்ரான் சாப்பிட்றதுக்காக தாங்க போனோம். ப்ரான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து இல்லிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து அதோட வந்து நண்டோட வெரைட்டிஸில் வரும். ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அதுவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷு வேணால் ஆர்டர் பண்ணி எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். இது 3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃபிஷ்ஷும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இல்லிப்பூச்சி ப்ளஸ் ப்ரானு, இந்த 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா பெருசாக நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது, லைட்டாக சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரியாணி வேறு சாப்பிட்டனால எங்களுக்கு பசி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து எழுந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருந்தோம். ஒரு 7:30 இருக்கும். டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளோடி வந்தோம் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா மண்டே மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஈசிஆர் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதே பீச் ரோட்லேயே வந்து திருப்பி போனோம். திருப்பி அதே ரூட்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஈசிஆர் வந்து டச் பண்ணிட்டோம். ஈசிஆர் டச் பண்ணிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஸோ அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு இந்த ஏரியாவில் தான் இருந்தோம், நம்ம இங்கே தானே சாப்பிட்டோம், எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எம்ஜிஎம் பக்கத்தில் இருக்கிற கீதம் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு தக்ஷிண சித்ரா அந்த வாசல்லே வந்து இருந்துச்சு ஒரு வெஜ் ஹோட்டல். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை. இது முட்டுக்காடு போட்டிங் போகிற இடம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். எனக்கு ரொம்பவே டயர்டு இருந்துச்சுங்க. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இடையில தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கொஞ்சம் ரூட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து மதுராந்தகம் ரோடை பிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ரூட் பிடிச்சோம். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய வந்து விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லா வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஒரு புளிய மரத்துக்கு அடியில் வந்து நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நல்லா இனலாக இருந்துச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இனல் பார்த்து நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துல ட்ரெயின் வந்து கிராசிங் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம். நெல்மணியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இறங்கி போய் பார்த்துட்டு அந்த ட்ரெயின் கிராசிங்க்கு அப்புறமா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது என்ன செடினே தெரியல. ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்ருந்தேன், அது என்ன செடினே தெரியல. அதுக்கப்புறம் வந்து அம்மா தான் வந்து எனக்கு காமிச்சாங்க. அது வந்து எள்ளு வந்து இப்படி தான் எடுப்பாங்க, இதுக்குள்ளேருந்து தான் எடுப்பாங்க, அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த செடி. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதில் ஒரு காய் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த காயை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து எள் இருந்துச்சு. ஸோ இன்னும் விளையலைன்னு சொன்னாங்க. அது வந்து காயை வச்சு வெடித்து அதுக்குள்ளே இருந்து அந்த எள் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அதுதான் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து அம்மா கிட்ட காமிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அந்த இது வந்து வெள்ளை எள்ளா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பச்சையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். எள் வந்து இந்த மாதிரி தான் வந்து விளைஞ்சிருக்கும். ஸோ அதிலேருந்து தான் வந்து எடுப்பாங்க. எள் வந்து காய வச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி, அப்புறம் வேர்க்கடலை, அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாங்க.
ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நார்மலாக நம்ம வாங்குகிற ரேட்டை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் பக்கத்துலேயே தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் வேர்க்கடலைலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்னஸும் நல்லா இருந்துச்சு. பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக வந்து ஹைவே ஃபுல்லாகவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால எங்களால் மேனேஜ் பண்ணவே முடியல. ஏசியும் வந்துட்டு அவ்வளோ கூலிங் கொடுக்கவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் உளுந்தூர்பேட்டை தாண்டினதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி போகிறனால எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சேலம் பக்கத்தில் போகும்போதே எங்களுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. ஸோ நைட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுமோ 11 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் சேலம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கருப்பட்டி காஃபியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அது ஆப்போசிட்டில் லைட்டிங்ஸாக தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தா ஒரு கோவிலுங்க. அந்த 1000 லிங்கம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோவில்னு சொன்னாங்க. ஸோ பகலில் வந்திருந்தால் பார்த்துருக்கலாம், நைட் டைமுன்றனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் காஃபி அல்வா எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ பகலில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நிறையா வந்து இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்ஸ் ஆகட்டும் எல்லாமே எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் டைம்னால் பெருசாக தெரியாது. ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல் ட்ராவலில் இருந்ததுனால எங்களுக்கு பயங்கர டயர்டாக இருந்தனால நாங்கள் வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கிட்ட வந்து ரீச் ஆகும்போது நைட்டு வந்து 11 o'clock, அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.